ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில் இருந்து அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை காலை மன்னா நேயர்களுக்காக பதிவு செய்கிறேன். கேளுங்கள், தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, ஒரு செழிப்பான இடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சில அனுபவங்களை, சில பாதைகளை நாம் கடந்து வர வேண்டும். ஒரு நபரா இருக்கலாம், அல்லது ஒரு திருச்சபையா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு பரிசுத்தவான்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, ஒரு செழிப்பான இடத்தை பார்க்க வேண்டும், ஒரு நீரூற்றை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் சில பாதைகளை கடந்து வந்தால்தான் முடியும். இந்த செழிப்பான இடத்துக்கு வருவதற்கு இங்கே சில காரியங்களை கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒன்று, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன். இந்த வசனத்தை ரோமன் கேத்தலிக் பைபிள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நியனுக்கு நாங்கள் பணிய செய்து நெருப்பிலும் தீயிலும் நாங்கள் நடந்து சென்றோம், ஆனால் பரந்த நாட்களுக்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர். இதே இது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய தமிழ் மொழியாக்கத்துல, தேவன் தம் மக்களை மிகுந்த செழிப்புள்ள இடத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்பு ஒடுக்குதல், அக்கினி மற்றும் தண்ணீரின் வழியை கடந்து செல்லுதல் உள்ளிட்ட கடுமையான சோதனைகளை அனுமதிக்கிறார். ஒரு மிகுந்த செழிப்புள்ள இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே ஒடுக்குதல். சில இடத்துல நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, என்னுடைய அலுவலகத்துல எவ்வளவோ கஷ்டமா வேலை செய்யறேன், எனக்கு மேல இருக்கிறவங்க என்ன அவ்வளவு நெருக்குறாங்க, வேலையை விட்டு போற அளவுக்கு கஷ்டமா இருக்கு. ஒடுக்குதல். குடும்பத்துல சில நேரங்கள்ல சில நபர் மூலமா நமக்கு வருகிற ஒடுக்கங்கள், மன அழுத்தங்கள், அது மாத்திரமில்ல நம்ம இருக்கிற பகுதியில சில பிரச்சனைகள், இதெல்லாம் நமக்கு ஒடுக்குதலுக்கு சமம். யாத்திரையாமன் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11, 12 தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சுமை சுமக்கிற வேலையினால வருத்தப்படுத்திருக்கிறாங்க. அவங்க மேல விசாரணை நபர்களை நியமிச்சிருக்கிறாங்க. பண்டக சாலையே அங்க உருவாக்கப்பட்டு 3 பண்டக சாலை இருக்கிறது. அது மாத்திரமில்லை, சாந்தும் செங்கலும் அந்த வேலையில ஜனங்களை கொடுமையா வேலை வாங்கியிருக்கிறாங்க. எகிப்துல வயல்ல சகலவித வேலைகளிலும் வாங்கியிருக்கிறாங்க. அங்க இருக்கிற மருத்துவச்சிகள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஆண் பிள்ளையானால் அதை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் விட்டு வைங்க சொல்லி. ஆனால் எவ்வளவு மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்க குடும்பங்களை கர்த்தர் தலைக்கும்படி செய்திருக்கிறார். தேவ பயம் இந்த மருத்துவச்சிகளுக்கு காணப்பட்டது. வேலை கொடுத்த அந்த பார்வோன் அவனுடைய பேச்ச கேட்கல, ஆனா அதற்கு பதிலா தேவனுக்கு மதிப்பு, தேவனுடைய பயம் ஆளுகை செய்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நமக்கு தேவ பயம் ரொம்ப அவசியம். நமக்கு வேலை முக்கியம்தான், குடும்பம் முக்கியம்தான், தனிப்பட்ட வாழ்க்கை முக்கியம்தான், ஆனா எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவர் முக்கியம். அவருக்கு பயப்படுற பயம் முக்கியம். அப்போது ஒடுக்குதல் வருகிறது. இதெல்லாம் மனுஷரை நம்ம தலை மேல ஏறி போக பண்றதுக்கு சமமாய் காணப்படுகிறது. ஏசாயா 43:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்குறோம் கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். யாக்கோபு, இஸ்ரவேல், ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இவங்களை பார்த்து சொல்ற பயப்படாதே. இன்றைக்கு உங்க சூழ்நிலையில நீங்கள் பயந்து போய் இருக்கலாம். ஒருவேளை என் வாழ்க்கை எப்படிதான் இருக்க போதோ ஒரு பயமா இருக்கலாம், கேள்விக்குறியா இருக்கலாம். கர்த்தருடைய பிரசனத்துல எல்லாமே மாறும். அது மாத்திரமல்ல, ஏசாயா 42ஆம் அதிகாரத்தினுடைய
தொடர்ச்சியாக ஏசியா 43 அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. 42 அதிகாரத்துல தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் தேவனுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் ஆண்டுடைய மனதுருக்கம் அவர்களுக்கு காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே இயேசுவுக்கு அவ்வளவு சோதனை வந்தது, அவ்வளவு காரியம் நேர்ந்தது. ஆனா எல்லாவற்றிலும் அவர் பிதாவுக்கே கீழ்ப்படிந்து அடங்கியிருந்தார். இரண்டாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தேவ பிள்ளைகளுக்கு பாடுகள், சோதனைகள், வேதனைகள், வியாதிகள் இதெல்லாம் ஒரு தீ தண்ணீரை போன்ற காரியத்துக்கு சமமாய் இருக்கிறது. தனிப்பட்ட விசுவாசிகளாய் இருக்கலாம், தேவனுடைய சபையாய் இருக்கலாம், பரிசுத்தவான்களாய் இருக்கலாம், எல்லாருக்கும் அநேக துன்பங்கள் நமக்கு வரும்போது அது ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. யோபின் புஸ்தகம் 16 அதிகாரத்துல 11 17 வரை யோபினுடைய பாடுகள்ல பார்க்கிறோம். அதனுடைய முடிவுல சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜெபம் சுத்தமா இருந்தது அப்படிங்கிறார். ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள் அப்படிங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பி இருக்கணும். அவருடைய சித்தம் இல்லாம எதுவும் நடக்க போறது இல்லை, நடப்பது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி வந்தாச்சு. இன்னைக்கு இங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையை தாண்டுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவார். மூன்றாவது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்தீர். அதாவது ஒரு செழிப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 காரியத்தை கடக்க வேண்டும். அந்த செழிப்பான இடம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, அது ஒரு நல்ல ஊற்று, வற்றாத நதி, நல்ல வளமான காரியம், ஒரு நீரூற்றை போல உள்ள இடம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட செழிப்பான காலங்களை வைத்திருக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிதான், எவ்வளவு பாடுகள் பட்டாலும் சரிதான், எத்தனை பேர் எதை பேசினாலும் சரிதான், எத்தனை பேர் நம்மளை ஒதுக்கி வைத்தாலும் சரிதான், ஆனா ஜீவன் உள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். நமக்குன்னு சொல்லி ஒரு செழிப்பான இடத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் நீதிமொழிகள் 28-25 சொல்லப்பட்டது, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார். இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தை. அவரை நம்பும் போது, அவருக்காக சில பாடுகளை, கஷ்டங்களை நாம் படும்போது, ஆண்டவர் நமக்கு, அவரை நம்பும் போது நமக்கு ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார். எனவே உங்களுக்கு ஒரு செழிப்புள்ள காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வற்றாத ஊற்று இருக்கிறது, உங்களுக்கு வளமான ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். நாங்களும் ஆண்டவர் செழிப்பான காலத்தை பார்ப்பதற்கு பல சூழல்கள், பல பாடுகள், பல வேதனைகள் வழியாய் கடந்து வருகிறோம். கர்த்தர் பலனை தருவீராக. தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய அற்புதம், செழிப்பான இடம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில, எங்கள் ஜீவியத்துல பல ஒடுக்குதலை பார்க்கிறோமே, சில பிரச்சனைகள் சம்மந்தம் இல்லாம வருகிறது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தால், இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை தொடுவதாக. அவர்களுக்கு சொல்லி ஒரு பொன்னான காலத்தை வைத்திருக்கிறீர். இந்த காலத்துக்குள் பிரவேசிக்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை மன்னா செய்திகளை சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. ஆமென். சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்